வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்க்கான சிபிடி ஒன்னுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சென்னை ஜோன், திருவனந்தபுரம் ஜோன், இந்த ரெண்டு ஜோனுக்குமே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிபிடி டூக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் சிபிடி டூ எப்போ இருக்கலாம், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அவங்களால போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட 2.0 சேனல்லையும் சரி, நம்மளுடைய கோர்ஸ்லையும் சரி, இப்போ ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாம் டார்கெட் பண்ணி நம்ம புதுசாக நிறையா சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேகன்சிக்கு 15 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து 100 வேகன்சி இருக்குதுன்னா 1500 பேரை வந்து அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி சென்னைக்கு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதில் எவ்வளோ பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதை இன்ட்டு 15 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம், இது வந்து ராஸ்கோர் பேஸ் பண்ணி தான். ஓகே, இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்கோர் பேஸ் பண்ணி இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருக்கலாம். ஆக்சுவல் கட் ஆஃப் கொஞ்சம் வேரி ஆகும், ஏன்னா நார்மலைசேஷன் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலாம். ஓகே, பட் இந்த அளவுக்கு ராஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் இருந்திருந்தாலும் சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு ராஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிபிடி டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ரேங்க் மித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு டெலகிராம் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டும் பார்த்துருப்பீங்க. அதில் தான் நிறைய பேர் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. அதில் யாரெல்லாம் ஆன்சர் கீ செக் பண்ணாங்களோ அவங்களோட டேட்டாவை கம்பைல் பண்ணி இந்தந்த ஜோனில் இவ்வளோ மார்க்குக்கு மேலே இத்தனை பேர் இருக்காங்க இந்தந்த கேட்டகரியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து வரக்கூடிய கட் ஆஃப் இதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் வேரி ஆகும், ரொம்ப அதிகமாகலாம் வந்து வேரியேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ரா ஸ்கோர் வந்து நீங்கள் யூஆர் கேண்டிடேட் அப்படின்னா 70க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து சிபிடி டூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் 73 வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். பட் நார்மலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறனால 70க்கு மேலே இருக்கிறவங்களையுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். ஓகே, 73க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆடுவீங்க. 72 73 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு சிலர் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எழுதுனீங்க, உங்களோட ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா டிக்ரீஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம முன்னாலே வந்து டிசைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிடி டூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகே, ஸோ இது கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை விட 3 மார்க் கம்மியாக கொடுத்ததுக்கு காரணம் இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நீங்கள் எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா 62க்கு மேலே இருந்தால் சிபிடி டூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எஸ்டினா 54க்கு மேலே, ஓபிசினா 69க்கு மேலே, இடபிள்யூஸ்னா 65க்கு மேலே. இந்த மார்க்குக்கு மேலே இருக்குது. நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ராஸ்கோர் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிபிடி டூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, அதே மாதிரி திருவனந்தபுரம் ஜோனுக்கும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ராஸ்கோர் பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க சிபிடி டூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். யூஆர்னா 67க்கு மேலே, எஸ்சினா 57க்கு மேலே, எஸ்டினா 55க்கு மேலே, ஓபிசினா 65க்கு மேலே, இடபிள்யூஸ்னா 63க்கு மேலே. இந்த மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் சிபிடி டூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, இப்போ சிபிடி டூக்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்கலாம் அப்படின்னா, குரூப் டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா November 17 ஸ்டார்ட் ஆகி December 2 வரைக்கும் நடக்க போகுது. 1.5 மாதத்துக்கிட்ட நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாலேயே வந்து இதுக்கான சிபிடி டூ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் என்டிபிசி சிபிடி டூ. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஜனவரியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அந்த அளவுக்கு வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒருவேளை முன்னால் வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஒருவேளை ஏன்னா இது வந்து சிபிடி டூ அப்படிங்கிறப்ப நிறையா ஷிஃப்ட் இருக்காது, கம்மியான பேர் தான் எழுதுவாங்க. அப்படின்னால இவங்க வந்து நவம்பர் ஸ்டார்டிங்லேயே கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடான ஒரு போர்டு கிடையாது ஆர்ஆர்பி. பட் இருந்தாலும் நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி இருந்துடக்கூடாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து 2 மாதம் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ஜனவரி அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அசால்ட்டாக இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ உங்களோட டார்கெட் வந்து 2 மாதத்துக்குள்ளே சிபிடி டூவில் நான் நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 60 டேஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஒரு ஷெடியூல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து சிபிடி ஒன்னுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுக்க முடியும். ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து அதில் என்ன சிலபஸ்ன்னு தெரியாது. சிலபஸ் அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிபிடி 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே, கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஓரளவு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஒரு டைம் டேபிள் கொடுத்தேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சிலது படிச்சிருப்பீங்க, ஒரு சிலது படிக்காமல் விட்டுருப்பீங்க, ஒரு சிலர் அட்வான்ஸ் மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் ஜிகே படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் கொடுக்குற ஒரு டைம் டேபிள் வந்து எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்காது. பட் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ சிபிடி டூக்கான
எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஷின் கேட்பாங்க. ஜிகேலேருந்து 50 கொஷின், மேத்ஸில் 35, ரீசனிங்கில் 35, 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ டைம் கம்மி, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாகுது. ஓகே, சிபிடி 1ஓட கம்பேர் பண்ணுறப்போ. அப்போது உங்களுக்கு வந்து இதில் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இதில் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சிபிடி 1க்கு பண்ணியிருந்தீங்களோ இல்லையோ, பண்ணியிருந்தாலும் பண்ணலாட்டியும் சிபிடி 2க்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து டைமை மேனேஜ் பண்ணி எல்லா கொஷனையும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, மற்றபடி பாசிட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ சிபிடி 2க்கான சிலபஸ் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. சிபிடி 1ல் என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான். அதனால் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா புதுசாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எதையாச்சும் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இதை நான் படிக்கலை அப்படின்ட்டு, அந்த டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ சிபிடி 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 120க்கு ரா ஸ்கோர் எவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, யூஆர்னா 95 to 100 கிட்ட எடுக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுங்க. இடபிள்யூஎஸ்னா 90 to 95, ஓபிசினா 90 to 95, எஸ்சினா 85 to 90, எஸ்டினா 85 to 90. ஓகே, இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 100++ வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேத்ஸ், ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வந்து டார்கெட் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 to 30 மார்க்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் டாபிக் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க, சிபிடி 1க்கு படிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை படிங்க. பர்டிகுலராக ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்காமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜியோமெட்ரி படிக்காமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணுறப்போ சைட் பை சைடாக இதையும் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஜிகே சரியாக படிக்காமல் இருந்தீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஜிகே படிக்காமலே கூட இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிபிடி 1க்கான கட் ஆஃப். ஆனால் சிபிடி 2ல் ஜிகே தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். அப்படின்னால நீங்கள் வந்து ஜிகேக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய டைமில். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது நீங்கள் கண்டிப்பாக எதை விட்டீங்களோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே, அடுத்து முக்கியமாக டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது வந்து போட்டுருங்க. நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. ஓகே, வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, இந்த சிபிடி 2க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. அது யூஜி லெவல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல், ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ரெண்டோட டெஸ்ட்டையுமே வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே டெய்லி ஒரு டெஸ்ட்டுன்னு போட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லி அதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, டெஸ்ட்டுக்கு 1 hour கொடுக்குறீங்க, இல்லைனா 1.5 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் கொடுக்கணும். ஓகே, 1/2 hourலேருந்து 1 ஹவராவது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, ரிப்பீட்டடாக என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த மிஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ அந்த மிஸ்டேக் வந்து நெகட்டிவ் மார்க் அதிகமாக போகிறதா இருக்கலாம். அப்போது தெரியாத கொஷின் அட்டன் பண்ணக்கூடாது. அதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கில் இருந்து, இப்போ ஜாமெட்ரியிலேருந்து கொஷின் கேட்டாலே நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா அது உங்களோட வீக்னஸ். அப்போ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜாமெட்ரி டாபிக் நல்லா படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையுமே அட்லீஸ்ட் ஒரு வீக்னஸாவது கண்டுபிடிக்கணும். இந்த தப்பை நான் பண்ணுறேன், இது அடுத்த டெஸ்ட்டில் நான் பண்ணக்கூடாது. இந்த டாபிக் வந்து எனக்கு இன்னும் கிளியராக இல்லை, அப்போ இந்த டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். 60 நாள் இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நான் சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கும். அது போக ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாமோட கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, என்டிபிசி இப்போ கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டோட சிபிடி 1 கொஷினையுமே வந்து சால்வ் பண்ணுங்கள். பட் அதை வந்து நீங்கள் 70 to 75 minutes சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வரணும் அதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நீங்கள் ஒரு ஷிஃப்ட் தான் எழுதிருப்பீங்க, எல்லா ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கொஷினையும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோ வந்துடும். இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஏஎல்பி சிபிடி 1, 2ஓட கொஷின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் இந்த சிலபஸில் என்ன இருக்குதோ அந்த கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக இப்போ கிராஜுவேட் லெவலுக்கான சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான சிபிடி 2 நடக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனே அந்த கொஷினும் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொஷினையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதேமாதிரி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் 2022 கேட்டிருந்த என்டிபிசி சிபி 2 கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக எஸ்எஸ்சியில் கேட்டிருந்த மேத்ஸ், ரீசனிங்குமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா எஸ்எஸ்சியில் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரயில்வேலையுமே ஏதாச்சும் புது டாபிக் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து வரலாம். அதனால் நீங்கள் வந்து அதையும் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, சிம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு நிறையா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா தான் என்னால் கொடுக்க முடியும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இனிமேல் பார்க்க போகிறது முக்கியமான அப்டேட், உங்களுக்கான அப்டேட். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாமே நம்மளுடைய சந்திரமாஸ் ஆப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஓகே, நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ பிடிஎஃப், பிஒய்க்யூ, ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே வந்து இதில் நான் சொன்ன எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே அதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸாமுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து நம்மளோட 2.0 சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான சீரீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான ஆன்சர் கீ வந்திருக்கு. இந்த கொஷினையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் கேட்டிருந்த ஜிகே கொஷின்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஷின்ஸ், ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து, ஓகே, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். குரூப் டி அடுத்ததாக இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி, என்டிபிசி எக்ஸாமை டார்கெட் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ கூட வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ 2.0 சேனலில் தான் இது வரும். சந்துருமாஸ் 2.0 சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ஷார்ட்கட் சீரீஸில் வந்து முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அது போக நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயுமே வந்து இந்த சிபிடி 2க்கான ஒரு சில டாபிக் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் வந்து எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேத்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேத்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் மேத்ஸ் பை சந்துரு சார்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து நான் இப்போ புதுசாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்திருப்பீங்க, கஷ்டம் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கஷ்டம் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து மற்ற டாப்பிக்கை விட ஈஸியாக தெரியும். ஓகே, உங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை விட அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். அந்த அளவுக்கு இதில் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எல்லா ஸ்டெப்பையுமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு என்னென்னலாம் ஷார்ட்கட் இருக்கோ எல்லா ஷார்ட்கட்டுமே இதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ என்னால் அடுத்து சொல்ல முடியும், தமிழில் அட்வான்ஸ் மேத்ஸில் இந்த அளவுக்கு ஷார்ட்கட் யாருமே கொடுக்கல. ஓகே, நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்மளோட கோர்ஸில் இருக்கும், இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் இப்போதைக்கு நான் வந்து அல்ஜிப்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியும் கொடுத்துருவேன். ஜாமெட்ரியுமே நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது அக்டோபர் எண்டுக்குள்ளே கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நான் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க இதில் வந்து பார்த்துக்கோங்க, இல்லாதவங்க ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸுக்குமே வந்து புதுசாக வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக ரயில்வே எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ரயில்வேல எந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜிகே ஜிஎஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும், நியூ சீரிஸ் அப்படின்ட்டு. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே இருக்கும். அதில் இப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் புதுசாக ஆட் ஆயிருக்கும். அதில் இப்போதைக்கு நான் இந்த வீடியோ போடுற டைமில் 26 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 26 வீடியோமே ஒரு 10-15 நாளுக்குள்ளே பண்ணது. ஓகே, ஸோ குயிக்காக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து இதிலே அப்லோட் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறம் பயாலஜியும் அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ இந்த 3 டாப்பிக்குமே பர்டிகுலராக ரயில்வே எக்ஸாமோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சயின்ஸில் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜிகேல மற்ற டாபிக் படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபோல்டரில் இருக்கிறத மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸ்டாட்டிக் ஜிகே பர்டிகுலராக புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மற்ற எல்லாமே புதுசாக கொடுத்தது தான். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம மந்த்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ ஜிகேல நான் வீக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த எக்ஸாமுக்காக இதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.